கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன். இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருஷங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவன். ஆண்டவர் எங்களை அருமையாக ஆதரித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் 1-2 நாட்கள் கழிந்தால் நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நம்ம நன்றாக உணர முடியும். இந்த வருடத்தில் நமக்கு கடந்த 12 மாதங்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளின் வழியாக எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டு, சில நேரங்களில் வியாதிப்பட்டு, சில நேரங்களில் நிந்தனைகள், அவமானங்கள், சில நேரம் கடக்க முடியாதபடிக்கு உங்கள் பாதை முழுவதும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், பெருவெள்ளத்தின் இரைச்சலினாலே உண்டான பயம், இன்னும் வறுமையினால் ரொம்ப நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சு தேவைகளுக்காக அநேக மனிதர்களை நீங்கள் சார்ந்து போய் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாத்திரம் நீங்கள் சிந்தித்து 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 இருந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், வியாதி, வறுமை, நோய், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு அதை சிந்திக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். இந்த கஷ்டத்துலேயும் யார் உங்களுக்கு துணை செய்தார்? இந்த வியாதியிலையும் யார் உங்களை சுகமாக்கினார்? அந்த தேவைகள் நடுவிலையும் உங்கள் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட போது நீங்கள் எப்படி ஆறுதல் அடைஞ்சீங்க? இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறி வருவதற்கு
நமக்கு உதவியாக இருந்தது யார் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் கடவுள் நமக்கு உதவி செய்ததுனால தான் இந்த வருஷத்தின் கடைசியை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் கூட உங்களுக்கு தேவைகள் இருக்க தான் செய்யும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது கூட உங்கள் இருதயத்தில் தேவைகளோடு தான் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, உங்களை வழியிலெல்லாம் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அதை நினச்சி ஆண்டவருக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் நன்றி சொல்லுங்கள். ஏசாயா 46:3-4 சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இவ்வளவு நாள் நம்மளை ஆண்டவர் அழகாக அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா? ஆனால் இன்னும் ஆண்டவர் நம்மளை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய சுமந்தது போல ஆண்டவர் இதுவரைக்கும் தாங்கினார் அல்லவா? அடுத்து சொல்கிறார், முதிர் வயது வரைக்கும் நான் செய்வேன். வயதான காலத்தை குறித்து பயமாக இருக்குதா? பிள்ளைகள்லாம் என்ன பார்க்க மாட்டாங்க, நாளைக்கு நான் படுத்துட்டா என்னை யார் ஆதரிப்பா, எனக்கு யார் உதவி செய்வாங்க? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நினைக்கும் போது வயது முதிர்ந்த காலம் வந்து நான் படுக்கையில் ஆகும்போது எல்லாரும் என்னை புறக்கணிச்சிருவாங்களோ என்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட நடந்து கொள்கிற விதங்களை வச்சு நீங்கள் இன்றைக்கி அப்படி பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிங்கன்னா உங்களை ஆண்டவர் நரை வயது வரைக்கும் சுமப்பார். இம்மட்டும் சுமந்து வந்த தெய்வம் இன்னும் உங்களை சுமந்து வருகிற காலங்களும் உங்களுக்கு இருக்கிற ஆயுசு நாட்களும் ஆண்டவர் உங்களை ஏந்தி தாங்கி சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்கிற, யாத்திராகமம் 19:4 சொல்கிறது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டீர்களே. எகிப்தியருக்கு செய்ததையும் உங்களை நான் கழுகு செட்டையின் மேல் சுமந்தேங்கிறேன். கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய குஞ்சை தன்னுடைய தோளின் மேலே அந்த செட்டையின் மேலே தூக்கி வைத்து அதை வானத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் அங்கிருந்து கீழே போட்டு அது மறுபடியும் பறக்க பயிற்சி வைக்கிறது போல ஒரு கழுகு தன் குஞ்சுக்கு செய்தது போல கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் பயிற்சி கொடுத்து இந்த பாடுகள் எல்லாம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து மனுஷன்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து பொய்களை நம்பின நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் நிமித்தம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தரை நம்பும்படிக்க செய்திருக்கிறார். எனவே இந்த நாட்களை உங்களை சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை நம்புங்க, இன்னும் நம்புங்க. இதுவரைக்கும் நம்பினீங்கல்லவா, இன்னும் நம்புங்க, கர்த்தர் கூட இருப்பார். நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். எங்களை ஆண்டவராகிய தேவன் உம்முடைய செட்டைகளின் நிழலில் மறைத்து எங்களை பாதுகாத்து எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.